வணக்கம், நமஸ்தே, ஸ்வாகதம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சுகர் பேஷண்ட்ஸுக்கு, அப்புறம் கொலஸ்ட்ரால் லெவல் உடம்புல அதிகமாக இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தகுந்த ஒரு சூப்பரான டிஷ் தான் வந்து பார்க்க போகிறோங்க. அந்த கவுனி அரிசியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறம், அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறத்துக்கான காரணம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்ட். அது நேரடியாக நம்ம உடலில் புற்றுநோய்கள் வராமல் தடுப்பதற்கான சத்து அதில் இருக்குது. கருப்பு கவுனி கஞ்சி செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க, வாங்க பார்க்கலாம். இப்போது 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா வறுக்கும் போதே ஒரு வாசனை வரும் நமக்கு. அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணணும். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு இதை மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் வந்து கருஞ்சீரக பொடி ஆட் பண்ணியிருக்கேன், அது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா இது வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ கஞ்சி மாவு ரெடி. இப்போது 1 கிளாஸ் கஞ்சி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தாங்க, சீக்கிரமாக கட்டி ஆயிரும். சூப்பரான கஞ்சி ரெடிங்க. கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் மோர் இல்லைன்னா தயிர் சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.